நைட் ப்ரோ. எது குட் நைட் ப்ரோவா? ஐயா, நான் மட்டும்தான் ப்ரோனா பிரதர்னு நினச்சிட்டு இருக்கணும். நீங்கள் 2 பேரும் தான் செய்யக்கூடாத வேலையெல்லாம் பாத்ரூமு பெட்டுன்னு எல்லா இடத்துலையும் செய்கிறீங்களே, அப்புறம் ப்ரோனா? ஒருவேளை BRO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாத்ரூம் ஓலா, இல்லை பெட்ரூம் ஓலா அப்படியா இருக்குமோ? சரி சரி, அந்த வார்த்தையை கலங்கப்படுத்த வேணாம். இவங்க மறுபடியும் ஒரு விஷயம் பண்ணி மாட்டியிருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கம்ரு எங்கே படுக்கிறாரோ அங்கே தான் பாரு படுப்பாங்க. இதில் தலை ரூம்னு தனியாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப வசதியாக போயிடுச்சு. நாங்கள் ஏன் பூட்டி கிடக்கிற பாத்ரூம் போனோம்? இனிமேல் ஓப்பனாக இருக்கிற பெட்ரூம்க்கே போகிறோம். உங்களுக்கு பிக் பாஸே தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்களே. ஹனிமூணு ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாத்தையும் இதிலே முடிச்சிடலாம்னு நினச்சிட்டாங்க போல். நைட்லேருந்து 2 மணி வரைக்கும் படுத்துருந்துட்டு அப்புறம் ஏஞ்சி போகிறாங்க. அதாவது அதுவும் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்க, தப்பாக சொல்லிவிடுவாங்க, அதனால் ஏஞ்சி போகணும் கம்ரு சொல்லி 4 தடவை சொன்னதுக்கப்புறம் ஏஞ்சி போகிறாங்க பாரு. இப்பயும் உடனேலாம் ஒத்துக்கல. ஏதாவது சொல்லிட்டு போட்டுட்டாங்கிறாங்க. இல்லை ஏஞ்சி போன்னு இவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஏஞ்சி போகிறாங்க. இதுக்கு நடுவில் கேமரா வேறு நிறைய கட் ஆகி அப்படியே அந்த பக்கம் தூங்குறவங்கலாம் காட்டுறாங்க. தூங்குறவங்கள கொஞ்ச நேரம் தான் காட்டுவாங்க, ஆனால் ரொம்ப நேரம் காட்டுறாங்க. அப்போனா நடுவில் இவங்க என்ன பண்ணாங்க? வேறு என்ன சின்ன ஹக்கு கிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எதுக்கும் அவங்களுக்கு நடுவில் இருக்க தலைகாணியை எடுத்துகிட்டு பாருங்கடா, உள்ளே ஏதாவது குழந்தை கிழந்து தூங்குதான்னு பார்த்துக்குவோம். இதெல்லாம் அவங்க அம்மா வரதுக்கு நாளுங்க. நமக்கு தான் அது நாள், அவங்களுக்கு அது ராத்திரி. அப்படி தானே இருக்குது. இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு திருக்குறள் சொல்லலாமா? படத்திற் சிறந்த படம் விட்டு படம், அப்படம் பிக் பாஸில் ஓட்டப்படம். எப்படி? இதை மட்டும் திருவள்ளுவர் கேட்டார்னா என்னை செருப்பாலே அடிப்பார். இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து ஏதோ வெளியே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. திரைகள்லாம் போட்டு மூடிருப்பாங்கல்ல, அதை விளக்க முடியாத மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திரைகள் வந்து வெளியே தான் இருக்கும், அதை விலைக்கெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பிக் பாஸ் திடீர்னு திரைகளை விலக்கி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டட் வாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் நைட்டில் இருக்க மாட்டார். இதை ஏன் போட்டிருப்பாங்க? இவங்களை வேக்கப் பண்ண வைக்கவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, அந்த நேரத்தில் தூங்காமல் திவ்யா என்ன வெளியே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தானே கேட்டிங்க. அழகான பொண்ணுங்கனாலே இப்போலாம் நிறையா புண்பட்டுருப்பாங்க. அந்த புண்பட்ட மனசை புகையை விட்டு ஆற்றணும்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ. இந்த மாதிரி அன்பான பொண்ணுங்களுக்கு புண்பட்ட மனசு வராமல் இருக்க பண்பட்ட பையன் என்ன மாதிரி ஏதாவது பன் பட்டர் ஜாம் மாதிரி இன்றைக்கி பேசினா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. பாவம் அந்த மாதிரி பேச ஆள்லையே. சரிடா மொக்கையை போடாமல் மேட்ரை சொல்லுங்கிறீங்களா? சரி வந்துட்டேன். அதான் 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது பூனை பால் குடிச்சிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஏஞ்சி பார்க்குறாங்க. இப்போ திவ்யாவும் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே கம்ரு ஏஞ்சி வெளியே ஓடியே வர்றாரு. முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் போய் ஒரு தம்மை போட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். வேறு மிட் நைட்டில் வீட்டை விட்டு வெளியே போகிற அவசியம் இதை தவிர வேறு எதுன்னு கொண்டு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்கள் 2 பேரையும் கொஞ்சம் நாளைக்கு மூடிட்டு இருக்க சொன்னாங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கம்ரு ஐயோ நம்ம தான் தலைன்னு சொல்லிட்டு வேகமாக ஏஞ்சி போகிறாரு. போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு திவ்யாவை போய் கேட்குறாரு. நீங்கள் தானே பார்த்தீங்க அப்படிங்கிறாரு. திரையை நான் எப்படியா விலைக்கு பார்க்க முடியும்? திரையே வெளியே இருக்குது, கதவு உள்ளே இருக்குது, எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. அம்மா வர்ற வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்டா, அம்மாவை ட்ரை பண்ணிட்டே இருப்போம்டான்னு சொல்கிற இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? க்யூட்டான நம்ம திவ்யா எதுக்கு தம் அடிக்கிறாங்கன்றதையும் காரணத்தை சொல்லுங்கள். வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் ஃப்ரீ தானாமே, கொஞ்சம் பண்ணிடலாம்.